வணக்கம். ஃபேஸ்புக் நேயர்கள் அனைவருக்குமே மற்றும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபாலோ பண்ணுறவங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இன்றைய ஆடிப்பெருக்கு நன்னாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து உங்களுக்கு இன்றைய ராசி பலன்கள் அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது இன்று காலை சந்திர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11:59 வரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் போகிறாரு. அது பிறகு பூசம் நட்சத்திரத்தில் போகிறாரு. அப்போ அந்த பூசம் நட்சத்திரத்தில் ஒரு சந்திர பகவான் போகிறது அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தனுசு ராசி அப்படின்ற விஷயங்களுக்கு ஒரு சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயம் இருக்குது. கண்டிப்பாக சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயம் ஒரு மனசு அப்படின்றது குழப்பம் அப்படின்ற விஷயம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் வேலை அப்படின்றது தொடங்குறது, அந்த விஷயங்களை முடிக்க முடியாமல் சில டிலே அப்படின்ற விஷயம் இருக்கும். சின்ன சின்ன செலவுகள் அப்படின்ற விஷயம் இருக்கும். உடல் சோர்வு அப்படின்ற விஷயம் இருக்கும். அப்போ அந்த தனுசு ராசி அப்படின்ற விஷயம் நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இறை வழிபாடு அப்படின்ற விஷயத்த காலையிலேயே பண்ணிட்டு நீங்கள் மற்ற விஷயங்கள் செயல் அப்படின்றது இன்றைக்கு இறை வழிபாடு அப்படின்ற விஷயமும் உகந்த நாள். ஒரு ஆடி 18 பெருக்கு விழா இன்று பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் செஞ்சுட்டு பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஒரு நாள் சிறப்பாக போகக்கூடிய நாளாக நீ கண்டிப்பாக இருக்கும். அனைத்து ராசிக்கும் ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை இன்று நம்ம இப்போ பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்று மேசராசி நேயர்களுக்கு மேசராசிக்கு இன்று சந்திர பகவான் ஒரு 4ஆம் இடத்துல ஒரு சுகஸ்தானத்துல ஒரு ஆட்சி பலம் அப்படின்ற விஷயமும் இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் அப்படின்ற விஷயம் இருக்கு. 5ஆம் இடத்துல சிம்மத்துல ஒரு சுக்கிரன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப மனசு புரிதல் அப்படின்ற விஷயம் இருக்கும். 4ஆம் இடத்துல ஒரு அமாவாசை ஆக போகுது அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் சந்திரன் அங்க ஆட்சி பலம் அப்படின்ற விஷயம் வந்துடுறாரு. அப்ப 4ஆம் அதிபதி ஒரு சுகஸ்தான அதிபதி அங்கேயே ஆட்சி பலம் போது புதன் சூரியன் இணைவும் அப்படின்ற விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய வேலை தொழில் மற்ற விஷயங்கள்ல ஒரு புகழ் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஆக இன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல வெளி வேலை அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும், ஏதோ பொது இடத்துக்கு போனாலும் சரி, நீங்க செய்யற செயலால ஒரு புகழ் பாராட்டு அப்படின்ற விஷயங்களை மேசராசிக்காரங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாறுபாடான பலன்கள் அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படின்ற விஷயம் இருக்கும். மேசராசிக்கு இன்று ஒரு நல்ல பேர் புகழ் அப்படின்ற விஷயம் ஒரு புகழ் அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு சற்று உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு ரிஷபராசி. இப்போ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் குரு. அப்போ ஜம்ம குரு ரிஷபராசிக்கு ஒரு சுக்கிரன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதியாக வர்றாரு. அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு இருப்பது சுப வீடு தான். இருந்தாலும் செவ்வாய் 2 பகை கிரகங்கள் தான் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கு. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனசுல பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து ஒரு தெளிவு அப்படின்ற விஷயம் இருக்கும். கண்டிப்பா குரு பகவான் இருக்கிறது அப்படின்றது ஒரு செவ்வாய் இருக்கிறது ஒரு கோபம் தாபங்கள் மனசுக்குள்ள வரும் இல்லைங்களா, அந்த விஷயங்கள்லாம் இருந்து அந்த குரு பகவான் இருக்கிறது மனசு தெளிவா இருக்கும். ஃபேமிலி மற்ற விஷயங்கள்ல பாசமா அன்பா பழகுவீங்க. எல்லாமே இன்னைக்கு ஒரு சுமூகமா முடியக்கூடிய நாளாக, ரொம்ப கஷ்டமும் இல்லை, ரொம்ப நஷ்டமும் இல்லை அப்படின்றது சுமாரான ஒரு அளவுல போகக்கூடிய நாளாக இன்னைக்கு ரிஷபராசிக்கு இருக்கும். இன்று ரிஷபராசிக்கு ஒரு தெளிவா எந்த விஷயங்களா இருந்தாலும் பண்ணுவீங்க. அப்ப தெளிவுடன் செய்யக்கூடிய நாளாக இன்று ரிஷபராசி அப்படின்ற விஷயங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி. இப்போ மிதுன ராசிக்கு உங்களுக்கு சந்திர பகவான் ஒரு தனஸ்தானத்துல தான் போறாரு. இருந்தாலும் அங்க ஒரு அமாவாசை அப்படின்ற விஷயம் ஆக போறாரு. அப்ப தனஸ்தான அதிபதி ஒரு ஆட்சி பலம் பெறாரு. இருந்தாலும் ஒரு அமாவாசையோட சந்திரன் சூரியனுடன் நெருங்கி இணைகிறாரு. அப்படின்றதுல மனசுல கொஞ்சம் இன்னும் புரியாத கோபதாபங்கள் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு மிதுன ராசிக்கு கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிறோம். அப்படின்ற வகையில ஒரு இறை வழிபாடு அப்படின்ற விஷயங்களை நீங்க பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிதுன ராசிக்கு ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையும். மிதுன ராசி கொஞ்சம் மனசுல கோபதாபங்கள் அப்படின்னு வரக்கூடிய நாளாக இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு செவ்வாய் விரைய செலவுகள் அப்படின்றது நிறைய காத்திருக்கு. மேலும் தனஸ்தானத்துல ஒரு அமாவாசை அப்படின்ற விஷயமாக இருக்க போகுது. ஒரு ராசி அதிபதி 2ஆம் இடத்துல தான் இருக்காரு, தனஸ்தானத்துல தான் இருக்காரு. பேச்சு மற்ற விஷயங்கள்ல எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஆதாயமா இருக்கும். இருந்தாலும் மனசுல உள்ள கோபதாபங்கள் அப்படின்ற விஷயம், ஏன்னா உங்களுக்கு ஒரு குடும்பஸ்தானத்துல ஒரு சந்திர பகவான் ஆட்சி பலம் ஆகுறது நல்ல விஷயம். ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசை அப்படின்ற விஷயம் ஆகுறாங்க.
12ஆம் இடத்துல Hi, your next online time is in 10 minutes. Please come online. Hi, your next online time is in 10 minutes. Please come online. கொஞ்சம் பொறுமையா இருந்து அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து உங்களுக்கு பார்க்கும்போது கடகராசி. கடகராசிக்கு உங்களுக்கு ராசியிலேயே சந்திர பகவான் அப்படின்ற விஷயம் வராங்க. அப்போ ராசியிலேயே சந்திர பகவான் வந்து வர்றது உங்களுக்கு ஒரு தைரியம், மனதைரியம் கண்டிப்பா கொடுக்கும். ராசியிலேயே ஒரு சூரியன் இருப்பது உங்களுக்கு ஆளுமை திறன் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா கொடுக்கும். ஒரு புதன் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு இணைந்தே இருப்பது, அப்ப எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் ஏற்கனவே ஒரு முன்னெச்சரிக்கையா செய்யக்கூடிய கடகராசி நேயர்கள் கண்டிப்பாக இப்பொழுதும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்றத ஒரு முன்னெச்சரிக்கையா செய்வீங்க. அப்ப முன்னெச்சரிக்கையா செய்யறவங்கள விவேகமா செயல்பட்டு அந்த விஷயத்த பாசிட்டிவா உங்களுக்கு முடிப்பீங்க. தொழில் வேலை அப்படின்றதுல உங்களை மதிப்பாங்க. குடும்பத்துல உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசத்தோடு நடந்துப்பாங்க. நீங்களும் வந்து அன்பா பேசி பழகுவீங்க. ஆக கடகராசி அப்படின்ற விஷயங்கள் ஒரு விவேகமா செயல்பட்டு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் அப்படின்ற விஷயம் வந்து உட்காந்துருக்காருங்க. உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க. செவ்வாயும் வந்து உட்காந்துருக்காங்க, பாக்கியாதிபதியும் அங்க உட்காந்துருக்காங்க 10ஆம் இடத்துல. அப்படின்றப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் அப்படின்ற விஷயம், உங்களோட தொழில் அப்படின்ற விஷயம், இல்ல வேலை அப்படின்ற விஷயத்துல உயர்வு அப்படின்றது கண்டிப்பா இருக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக இன்னைக்கு உயர்வு அப்படின்ற விஷயங்கள் அடைவீங்க. தொழில் வேலை இல்லை இன்றைய ஒரு வந்து இன்னைக்கு ஆடிப்பெருக்கு நாளாக இருக்கு. ஏதாவது ஒரு விஷயங்கள் தொடங்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதுல உங்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இன்றைய ராசி பலன்கள் மட்டும் இல்லாம உங்களுக்கு கோல்சார நிலவரங்கள் நல்லா இருக்கு. 12ஆம் இடத்துல ராசி அதிபதி மறைகிறாரு அப்படின்ற விஷயங்கள் வேண்டாம். ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு சிம்மராசிக்கே வரப்போறாரு அப்படின்றதுல உங்களுக்கு நல்ல நேரம் காலம் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஆடிப்பெருக்கு இன்று நல்ல நாள்ல கண்டிப்பாக தொழில் வேலை அமைப்புல ஒரு புதிய முயற்சிகள் அப்படின்ற விஷயத்தை ஈடுபடுங்க. கண்டிப்பாக அதுல வளர்ச்சி அப்படின்றதற்கும் லாபம் அப்படின்றதற்கும் சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சூப்பரான நாளா கண்டிப்பாக இந்த வாரம் ஃபுல்லா நல்லாவே இருக்க போகுது. அடுத்து உங்களுக்கு கன்னி ராசி. கன்னி ராசிக்கு உங்களுக்கு ஒரு கன்னிராசியிலேயே கேது 7ஆம் இடத்துல ராகு அப்படின்ற விஷயம் இருக்கு. 11ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு ஆட்சி பலம். புதன் சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல புதன். ஆக உங்களுக்கு ராசி அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறாரு அப்படின்றத தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல குரு செவ்வாய், உங்களுக்கு 11ஆம் இடத்துல ஒரு 3 கிரகங்கள் அப்படின்னு விஷயம் வரும்போது, அது சந்திர பகவான் வரும்போது மனதுல இனிய காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறுங்க. அப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மற்றவங்கள்ட்ட ஒரு போட்டி பந்தயம் அப்படின்ற விஷயங்கள் வைக்கும்போது அந்த 11ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கு. கண்டிப்பா சக்சஸ், உங்களுக்கு விஷயம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆக ஒரு கன்னிராசி அப்படின்ற விஷயங்களுக்கு சின்ன போட்டி அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் அதுல உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடியதா இருக்கும். தொழில் வேலை மற்ற விஷயம் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு அன்புடன் பாசத்துடன் பேசி பழகக்கூடிய நாளாக, மன மகிழ்வுடன் இருக்கக்கூடிய நாளாக கன்னிராசிக்கு இன்னைக்கு கண்டிப்பா இருக்கு. உங்களோட மனசுல உள்ள அந்த ஒரு கேது பகவான் உங்களுக்கு ராசியிலேயே உட்காந்துருக்காருங்க. அப்படின்றது மனதுல கொஞ்சம் போட்டி அப்படின்ற விஷயங்கள், இதில் மனதுல ஒரு கோபதாபங்கள் அப்படின்ற விஷயங்கள், அடிக்கையான நீதி நேர்மை நியாயம் அப்படின்றத காக்கக்கூடியவர் அந்த கேது பகவான். அவர் ராசியிலேயே இருக்காரு. அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் பொறுமை அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய வேலை மற்ற எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். ஆடிப்பெருக்கு நாள் என்று இறை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃப்ல சக்சஸ் விஷயங்கள் நிறைய அடைவீங்க. அடுத்து துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் புதன், 11ஆம் இடத்துல ராசி அதிபதியே போய் உட்காந்துருக்காருங்க. ஆக தொழில் வேலை ஜீவனம் அப்படின்றத கண்டிப்பா கொடுக்கணும். நீங்க செய்யற வேலையில லாபம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா வரணும் அப்படின்ற 2 விஷயங்கள் சூப்பரா இருக்குங்க. ஆக தனவரவு பொருள் வரவு, ஒரு என்ன விஷயங்கள் மனதில் நினைச்சு தொடங்குறீங்களோ அந்த விஷயத்துல இன்னைக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாக ஒரு ஆடிப்பெருக்கு நாளாகவும் இன்னைக்கு சூப்பரான நாளா இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தனப்பிரார்த்தியை அப்படின்ற விஷயம் இருக்கு. இறை வழிபாடு பண்ணுங்க. உங்களோட எண்ணம் செயல் கண்டிப்பாக ஈடேறும். மனதுல நிர்ணயித்த காரியத்தை விட 100 மடங்கே உங்களுக்கு நல்லாவே நடக்கும். துலாம் ராசிக்கு இன்னைக்கு ஒரு அருமையான நாளா சூப்பரான நாளா இருக்குங்க. துலாம் ராசிக்கு ஒரு நல்ல காலமாக இன்னைக்கு கண்டிப்பா போகுதுங்க. அடுத்து உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு ஒரு 9ஆம் இடத்துல தான் போகுது. உங்களுக்கு 9ஆம் இடத்துல உங்களுக்கு
சந்தோஷம்ன்ற விஷயம் முடிஞ்சதுங்க. அப்போ வந்து 2 நாளா கொஞ்சம் பட்ட கஷ்டம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சால்வ் ஆகும். அப்போ 2 நாள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், பெண்டிங் வச்சிருப்பீங்க வேலையெல்லாம், அந்த வேலையெல்லாம் இன்னைக்கு முடிக்கிறதுக்கு அப்படின்ற விஷயங்கள் பார்ப்பீங்க. ஆக அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, சின்ன அலைச்சல், அந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த விஷயங்கள்லாம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 நாளாக பெண்டிங் போட்டீங்க எல்லா விஷயங்களும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி அப்படின்ற விஷயங்களையும் கொஞ்சம் முன்கோபங்கள் அப்படின்ற விஷயங்கள் வரும். அப்படின்றதுல கொஞ்சம் பொறுமை, முன்கோபத்தை குறைத்து கொண்டு ஒரு இறை வழிபாடு அப்படின்ற விஷயங்களையும் இன்னைக்கு பண்ணுங்க. அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆக ஒரு 2-3 நாளாக வந்து பெண்டிங் வச்ச காரியம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு துரிதமாக நடக்கும். அதனால சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதனால கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயம் இருக்கும். உடலை கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நல்ல நாளாக சூப்பரான நாளாக உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு, தனுசு ராசிக்கு உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு அட்டம ஸ்தானத்துல புதன், சூரியன், சந்திரன் அங்க ஆட்சி பலம் ஆகுறாருங்க. அப்ப அதுதான் ஒரு விஷயம். சந்திர பகவான் ஆட்சி பலம் வரும்போது அங்க உங்களுக்கு ஒரு பாக்கியாதிபதியும், உங்களுக்கு களத்திர ஸ்தானத்துக்கான அதிபதி புதன், அவரும் 2 பேரும் அங்க 8ஆம் இடத்துல இருக்குதுல உங்களுக்கு சில பிரச்சனைகள், ஒரு போட்டி பொறாமை அப்படின்ற விஷயம், பகை அப்படின்ற விஷயங்கள்ல நிறைய சந்திக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தனுசு ராசிக்கு இன்னைக்கு இருக்கு. கண்டிப்பாக அந்த காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இரவு வழிபாடு அப்படின்ற விஷயத்த பண்ணிட்டு நீங்க மற்ற விஷயங்களை செய்யுங்க. அந்த இறை வழிபாடு அப்படின்னு விஷயங்கள் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா மனசு தெளிவு, ஒரு அந்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடும். ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்ற விஷயங்கள் பண்ணுங்க. மனசும் பாத்தீங்கன்னா தைரியமா நல்ல முடிவுகள் ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையை காக்கிறது நல்ல விஷயம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு கோபம், பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன செலவு அப்படின்ற விஷயங்கள்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இன்னைக்கு இருக்கு. ஏன்னா சந்திர அஷ்டமம் அப்படின்ற விஷயம் போகுது. மனசும் சில குழப்பம் அப்படின்ற விஷயம் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வேலையை எடுத்தீங்கன்னா அந்த வேலையை இன்னைக்கு முடிக்கிறதுக்காக ரொம்ப தாமதமாகும். கஷ்டப்பட்டு முடிக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இருக்கும். இறை வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பா முடியும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு பார்த்துட்டு தனுசு ராசிக்கு பார்த்துட்டோம். உங்களுக்கு அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு உங்களுக்கு ஒரு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போறாருங்க, ஆட்சி பலங்க. அங்க சூரியன் புதன், அருமையான அமைப்பு. ஆக உங்களை மனதில் எண்ணிய காரியங்கள்லாம் நிறைவேறும். இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக கண்டிப்பா இருக்கும். உற்றார் உறவினர், ஃபேமிலி அப்படின்றவங்களோட ஒரு நட்பு பாராட்டி நல்ல விதமா கண்டிப்பாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பாதசனி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு வருடக்கணக்கான உள்ள ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடியது. உங்களோட ஜாதக அமைப்பு வைத்து தான் பார்க்கணும். இன்றைய நாள் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது ஃபேமிலி, உற்றார் உறவினர் அப்படின்றவுடன் மகிழ்ச்சியாக இருந்து ஒரு சந்தோஷமா ஒரு ரிலாக்ஸா இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக மகர ராசிக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. ஒரு மனசுல ஏதாவது ஒரு விஷயங்கள், தொழில், வேலை அப்படின்ற விஷயங்களை நீங்க எண்ணி இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் இன்னைக்கு ஆடி போயிருக்கு. ஒரு அந்த விஷயங்களுக்கான ஒரு அஸ்திவாரம் இன்னைக்கு போடுங்க. கண்டிப்பாக அதுல வளர்ச்சி, மேல் மேலும் வளர்ச்சி, ஒரு லாபம், நன்மை அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு பின்னாடி ஆடையதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அப்படின்றதுனால இன்று ஆடிப்பெருக்குனால நல்ல விதமா கண்டிப்பாக ஒரு இறை வழிபாடு அப்படின்ற விஷயங்களை பண்ணுங்க. சூப்பரான நாள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. அடுத்து கும்பராசி நேயர்களுக்கு, கும்பராசிக்கு உங்களுக்கு ஒரு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்கிறாங்க. ஒரு ராசியிலேயே உங்களுக்கு சனி பகவான் வக்ர பயிற்சியாகவும் இருக்காங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன், சூரியன், சந்திரன். ஆக ஏதாவது விஷயங்கள்ல கடன் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்களா, அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம், கடன் அப்படின்றது கிடைக்கக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அங்க ஆட்சி பலம் பெறார். அமாவாசை அப்படின்ற விஷயங்கள் ஆனாலும் உங்களுக்கு அதுக்கான ஒரு அந்த ஸ்தான பலம் அப்படின்ற விஷயம் அங்க கிடைக்குது. அங்க ஒரு வலுப்பு இருக்குது. அப்படின்ற அளவுல உங்களுக்கு கடன், ஏதாவது பண வரவு அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வரவு அப்படின்றது இன்னைக்கு இருக்கும். கேட்ட இடத்துல கடன் அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கும். அதுவும் ஒரு அந்த 6ஆம் இடத்து சம்மந்தப்பட்டதானே. சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் வலுப்படும் போது அந்த பிரச்சனைகள் அப்படின்றதுல ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டு இன்னைக்கு அதை சால்வ் பண்ணி அது பிறகு நல்ல நாளா இருக்கக்கூடிய நாளாக கும்பராசி அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. குடும்பம், ஃபேமிலி அப்படின்ற விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது, பொறுமையாக அப்படின்ற விஷயங்கள் நடக்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வக்ர பயிற்சியா ராசியிலேயே இருக்காரு. அப்படின்றால
ஒரு ஏற்கனவே ஒரு விரைசனியாக இருந்தப்ப நிறைய செலவுகள்லாம் பண்ணியிருப்பீங்க. செம்மசனி அப்படின்றதுனாலே கடன் பிரச்சனை, ஃபேமிலியில் பிரச்சனை, அப்படி நிறைய விஷயங்களை மனோ ரீதியாக டிப்ரெஷன் அப்படின்ற விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இன்றைய நாள் ஆடிப்பருக்கு உங்களுக்கு ஏதாவது தொழில் அப்படின்ற விஷயங்கள் ஒரு இதில் கொஞ்சம் முன்னேற்றம் அப்படின்றது இனிமேல் உருவாகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியான டைம் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஒரு கடன் லோன் அப்படின்ற விஷயங்கள்லாம் பொறுமையை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது. ஏன்னா செம்மசனி அப்படின்ற விஷயங்கள் வக்ரபேசியாகவும் போகிறது, பல பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். அதனால பொறுமையாக கண்ட்ரோலாக போயிட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து உங்களுக்கு மீன ராசி. மீன ராசிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஓகே பழனி முருகன் ஜோதிடம் கண்டிப்பாக வாட்சிங் பண்ணுங்க. ஜாயின் பண்ண முடியுதான்னு உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணா பேசலாம். ஒரே நிமிஷம். ஆடியோ பண்ணியிருக்கு. ஹலோ, கேக்குதுங்களா? பழனி முருகன் ஜோதிடம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு ஆடிப்பருக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சின்ன டிப்ஸா சொல்லியிருந்தேன், அதை நீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இது வரைக்கும் யாரும் கமெண்டே பண்ணதில்லை, நீங்க கமெண்டாவது பண்ணீங்களே அப்படின்றதுல சந்தோஷம். அடுத்து ஒரே ஒரு ராசி தான் இருக்கு, மீன ராசி அப்படின்ற விஷயத்துக்கு ஒரு இன்னைக்கு நன்மைகள் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு 5ஆம் இடத்துல ஒரு சந்திரன், புதன், ஒரு சூரியன் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு 5ஆம் இடத்துல போறது. 6ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் அப்படின்ற விஷயம் போறது. உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு, செவ்வாய் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஆனா ஒரு நன்மைகள் அப்படின்ற விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு ராசி லக்னம் அதாவது ராசியிலேயே ராகு, 7ஆம் இடத்துல கேது அப்படின்ற விஷயம் போதுறீங்களா. விருச்சிக ராசி காணவில்லையா? விருச்சிக ராசிக்கு சொல்லிட்டேன், விருச்சிக ராசிக்கு சொல்லிட்டு அடுத்து தனுசு வந்துட்டேன். அதனால மறுபடியும் விருச்சிக ராசி அப்படின்ற விஷயம் சொன்னேன். உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். அந்த விஷயங்களை சொன்னீங்கன்னா பார்க்கலாம். இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பா பார்க்கலாம். மீன ராசிக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக தான் கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு ராசிலேயே ராகு 7ல கேது இருக்குன்றது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா ராசிலேயே ராகு இருக்கிறது பாத்தீங்கன்னா சில மன ரீதியா நம்ம ஒரு உணர்ச்சிப்பட்டு அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சில பிரச்சனைகள் அப்படின்றத அணுகக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் அந்த ராசி 7 அப்படின்ற விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு இருக்கும். அதனால அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இந்த மீன ராசிக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற விஷயங்கள் பண்றது மீன ராசிக்கு கொஞ்சம் தவிர்க்கிறது நல்ல விஷயம். வணக்கம். இது வரைக்கும் யார் கமெண்ட்ல மற்ற யாரும் லைவ்ல ஆட் பண்ணி யாரும் பேசுனதே கிடையாதுங்க. யாராவது ஒரு சில பேர் வருவாங்க. கண்டிப்பா நீங்க வந்திருக்கீங்க. விமர்சனமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா வரவேற்கிறேன். நீங்க உங்களுக்கான கேள்வி அப்படின்ற விஷயத்தை ஏதாவது சொல்லுங்க. நீங்களும் ஒரு ஜோதிடம் அப்படின்ற விஷயங்கள்ல இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி அப்படின்ற விஷயங்கள் நீங்க என்ன மாதிரி பண்றீங்க அப்படின்ற விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல வேற என்னோட நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்க நம்ம ஒரு டிஸ்கஷன் எங்களோடையும் குறைகள் அப்படி இருக்கலாம், உங்கள்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக எல்லாமே கத்துக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்கான விஷயங்கள்ல எல்லாருமே எல்லாருமே தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பா கிடையாதுங்க. நம்ம கத்துக்கிட்ட விஷயம் எல்லாம் ஒரு கையளவு தான், உலகளவு இருக்கு நம்ம கத்துக்கிற விஷயம், ரைட்டுங்களா? அப்படின்ற வகையில கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸையும் நான் வரவேற்கிறேன், நெகட்டிவான கமெண்ட்ஸையும் நான் வரவேற்கிறேன். என்னோட சேர்ந்து கண்டிப்பாக ஒரு பாருங்க, நல்ல விஷயங்களை பாருங்க, பண்ணுங்க. நீங்க நல்ல விஷயம் பண்ணுங்க, நானும் நல்ல விஷயம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பண்ற வகையில எல்லாருமே ஒரு பாசிட்டிவா ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு கேமரால ஆட் பண்ண இல்லைங்களா? உங்களை கேமரா மாரீஸ்வரா உங்களுக்கு ஆடிப்பருக்கு வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி கேட்டிருந்தீங்கன்னா அதை போட்டிருக்கேன். நான் மறுபடியும் ரிவைஸ் பார்க்கும்போது விருச்சிக ராசின்னு சொல்லிட்டேன். அந்த விஷயங்கள் நான் விருச்சிக ராசிக்கு வந்துட்டேன், தனுசுக்கு அடுத்து விஷயம்னு சொல்லிட்டேன் மகரத்துக்கு சொல்றதுக்கு.
ஓகே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்று ஒரு ஆடிப்பெருக்கு நன்னாள் வாழ்த்துக்களை ஒரு தனி செப்பரேட் வீடியோவா போட்டிருந்தேன். மற்றும் மேலும் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே வந்து ஒரு ஆடிப்பெருக்கு நன்னாள் வாழ்த்துக்களை என்னோட ஃப்ரெண்ட்ஸு மற்றொரு ஃபாலோ பண்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த லைவை முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருந்தாலும் இல்லை சேட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு ஜோட பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்லேயே நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.